பாலிவுட் சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகை தான் ஆலியா பட். இவங்க வந்து ரொம்ப பிரபலமான நடிகர் ரன்பீர் கபூரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ராஹா அப்படின்ற அழகான பொண்ணு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பையில் கபூர் குடும்பத்துக்கு சொந்தமான இடத்துல பிரம்மாண்டமாக 6 அடுக்கு சொகுசு மாளிகையை ரன்பீர் கபூரும் ஆலியா பட்டும் சேர்ந்து இப்போ ரீசெண்டாக கட்டிட்டு வராங்க. அதுவும் 250 கோடி ரூபாய் செலவில் அந்த வீட்டை அவங்க 1 வருஷமாக கட்டிட்டு வராங்களாம். அதோட வீட்டோட வேலைகள் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், எல்லாரும் அந்த வீட்டுக்கு குடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியும் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொண்ணோட பேரில் தான் அந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த நிலையில் அவங்க கட்டிட்டு வர வீட்டோட வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்காக ஆலியா பட் ரொம்ப கோவமாகவும் வந்து பேசியிருக்காங்க. அதாவது இந்த வீடியோ வந்து எங்களோட பிரைவசியை பாதிக்கிற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆலியா பட் வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இடம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது உண்மைதான். ஒரு வீட்டோட சேனல் அடுத்த வீட்டை பார்த்தபடி தான் இருக்கும். ஆனால் அதுக்காக இப்படி வீடியோ எடுத்து அதை வைரல் ஆக்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஆலியா பட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலுமே இதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடி ஆலியா பட்டுக்கு நடந்திருக்கு. அதாவது அவங்க டென்னிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பாப்பராட்சி சேர்ந்து அவங்கள வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ரொம்பவே வந்து கோவப்படுத்தியிருப்பாங்க. அதை பார்த்து ஆலியா பட் வந்து இது என்னோட வீடு, என் வீட்டுக்குள்ளே வராது, வெளில போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தியிருப்பாங்க. இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் ஆலியா பட்டுக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னு சொல்லி ஷாக்ல தான் இருந்தாங்க. ஏன்னா ஆலியா பட் பல ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்ட போய் எல்லாத்துக்கிட்டையும் மரியாதையாக தான் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கவங்கள எதுக்காக அவங்களுக்குன்னு சொல்லி ப்ரைவசியே இல்லாமல் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணி இப்படி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தால் கோவம் தானே வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களே வீட்டுக்கு போகிற நேரத்தில் வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு அவங்களாம் வீடியோ எடுத்தால் அவங்களுக்கு கோவம் வந்து கற்று தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆலியா பட்டுக்கு தான் அப்பையும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதே மாதிரி சமந்தாக்கும் வந்து அவங்க ஜிம்லேருந்து முடிச்சு வரும்போது அவங்களையும் ஃபோட்டோ எடுத்து கோவப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி தொடர்ந்து நடந்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஆலியா பட்டும் ரன்வீர் சிங்கும் சேர்ந்து ஒரு அழகான வீட்டை வந்து கட்டிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ அந்த வீடை இன்னும் கட்டியே முடிக்கல, அதுக்குள்ளே அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு வைரல் ஆக்கிறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். அவங்களோட பெர்மிஷன் எல்லாமே இப்படி வந்து அதை ரிவீல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஆலியா பட் வந்து அந்த வீடியோவை டெலிட் பண்ண சொன்னது கரெக்டான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஆலியா பட்டுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையிலையும் அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் வந்து ஆலியா பட்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீடு பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக ரொம்ப பெருசாக வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த வீட்டை பாட்ட எல்லாருமே செம்ம அழகாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லியுமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.